திரு சரத்குமார் அவர்கள் ரீசெண்டா ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி, அதாவது தமிழக வெற்றி கழகம் பத்தியும் விஜய் பத்தியும் கேட்டதுக்கு, தமிழக வெற்றி கழகம்னு சொன்னாலே தெரிய மாட்டேங்குது, டிவிக்கே தாவேக்கான்னு சொன்னா மட்டும்தான் தெரியுது, விஜய் அவர்களை இன்னும் அரசியல்வாதியாவே நான் ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இவர் யாரைத்தான் அரசியல் தலைவரா ஏத்திருந்திருக்காரு? திரு கருணாநிதி அவர்களையா, இல்ல செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களையா, இல்ல திரு கமல் அவர்களையா, இல்ல மோடி அவர்களையா? கடந்த 1996ல திமுக கூட சேர்ந்து திமுக சார்பில் போட்டி போடுறாரு. போட்டி போட்டு படுதோல்வி அடைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் 2006ல ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்றாரு. ஏடிஎம்கே கட்சியில அவரது மனைவியான ராதிகா சரத்குமார் அவர்கள் கட்சிக்கு அப்போஸா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு அவங்கள வெளியே துரத்தி விட்டுறாங்க. பின்னாடியே இவரும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 2007ல அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2011ல வேற வழி இல்லாம மறுபடியும் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு போட்டி போடுறாரு. போட்டி போடும்போது அவருக்குன்னு ஒரு தனி சின்னம் கிடையாது. ஏடிஎம்கே சின்னமான ரெட்டை இலை தான் அவருக்கு ஒதுக்கப்படுது. போட்டி போட்டு ஜெயிச்சிடுறாரு. அதே மாதிரி 2016லயும் போட்டி போடுறாரு. அப்பவும் பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனி சின்னமே கிடையாது. ஏடிஎம்கே சின்னமான ரெட்டை இலையில தான் நிக்கிறாரு. அந்த எலெக்ஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா, அவரு நின்ன தொகுதியில அவரு தோத்துறாரு. ஆனா 2016 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ஜெயிச்சிடுறாங்க, அது வேற விஷயம். பட் இவரு தோத்துறாரு. அதுக்கப்புறம் 2021 எலெக்ஷன்ல மக்கள் நீதி மையம், அதாவது திரு கமல் அவர்களோட கட்சியான மக்கள் நீதி மையத்துல கூட்டணி வச்சு போட்டி போடுறாரு. அவருக்கு 33 சீட் ஒதுக்குறாங்க. நின்ன 33 சீட்லயும் அவங்க கட்சி படுதோல்வி அடையுது. அந்த எலெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்தோட சின்னமான டார்ச் லைட்ல தான் நிக்கிறாரு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவரோட கட்சியை பிஜேபி கூட இணைச்சிருக்காரு. ஆக கட்சி ஆரம்பிச்சு, அதாவது 2007ல இருந்து இப்ப வரைக்கும் போட்டி போட்ட எலெக்ஷன்ல எந்த எலெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனி சின்னமே ஒதுக்குனது கிடையாது. வாங்கவும் அவர்னால முடியல. அப்படிப்பட்ட திரு சரத்குமார் அவர்கள் விஜய் அவர்களை பத்தி பேசலாமா? அதுவும் நக்கலா பேச சார், ஃபர்ஸ்ட் உங்க கட்சியை ஒரு எலெக்ஷன்லயாவது தனிச்சு போட்டி போட வைங்க பார்க்கலாம். ஒரு கட்சியை பத்தியோ தலைவரை பத்தியோ கருத்து சொல்லலாம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா ஒரு கட்சியை சிறுமப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம கட்சி கடந்து வந்த பாதைகளை கண்டிப்பா நினைச்சு பார்க்கணுங்கிறதான் நம்மளோட கருத்து. அதே இடத்துல இன்னொன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரச்சனை அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவரு இத்தனை வருஷமா அரசியல் இருக்காரு. இந்த நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை போயிருக்கு. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு அவரு சொல்யூஷன் சொல்லியிருப்பாரா? இல்ல ஆளும் ஆட்சியாளர்கிட்ட இந்த பிரச்சனைக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு இவரு அட்வைஸ் தான் பண்ணியிருப்பாரா? ஸோ பொது வழியில ஒரு கட்சியை பத்தியோ ஒரு தலைவரை பத்தியோ பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எப்பவாச்சும் சன் டிவில ஓடுற உங்க படத்தை கூட மக்கள் அனைவரும் புறக்கணித்து விடுவார்கள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.